சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. ஜெயிலர் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றிக்கு அப்புறம் இப்போ வேட்டையன் படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு வராரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லால் சலாம் படத்தில் சிறப்பு தோட்டத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு ரஜினி. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைவர் 171 படத்தில் நடிக்க போறாரு. இந்த 171 படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போறாரு. சன் பிக்சர்ஸ் மிக பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுக்க போறாங்க. மேலும் இந்த படத்தை தொடர்ந்து தலைவர் 172 படத்தில் யார் கூட நடிக்க போறாருன்றது மிகப்பெரிய கேள்வியாக வந்திருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு விஷயம் ஒன்று பண்ண போறாரு. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா ஜனவரி 22ஆம் தேதி நடைபெற இருக்கு. இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ராம ஜென்ம பூமி அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு வராங்க. அன்று நண்பகல் 12:45 அளவில் கோயில் கருவறையில் மூலவரான குழந்தை ராமர் சிலையை வைக்கப்படுது. ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்குமாறு நாட்டின் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருது. பிரதமர் மோடியோட அறிவுரைப்படி கும்பாபிஷேக விழாவில் நாடு முழுவதும் உள்ள பக்தர்கள் கலந்து கொள்ள அழைப்பிதழ் வழங்கப்படும் பணியில் இப்போ நடைபெற்று வருது. அதன்படி அயோத்தி ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சேஸ்திரா சார்பில் நடிகர் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் RSS தென்னிந்திய அமைப்பாளர் செந்தில்குமார், பாஜகவோட அர்ஜுன் மூர்த்தி உள்ளிட்டோர் வருகை தந்து அழைப்பிதழை வழங்கியிருக்காங்க. இந்நிலையில் வர 22ஆம் தேதி நடைபெறும் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொள்றாரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா வரும் 21ஆம் தேதியே நடிகர் ரஜினிகாந்த் அயோத்தி புறப்பட்டு செல்றாருன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அவருடன் மனைவி லதா, சகோதரர் சத்யநாராயணனும் பங்கேற்க போறாங்களாம். ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க சன்னியாசிகள், மடாதிபதிகள், முக்கிய பிரமுகர்கள் என 8000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள 8000 பேர்ல 3500 பேர் சன்னியாசிகள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாருமே ஆவாங்க. 8000 பேருக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் உத்தரப்பிரதேச அரசு செய்துட்டு வராங்க. ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முடித்துக்கொண்டு நடிகர் ரஜினிகாந்த் வரும் 23ஆம் தேதி சென்னை திரும்புறாரு. சென்னை திரும்பினோன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையன் படப்பிடிப்பில் மீண்டும் கலந்து கொள்றாரு ரஜினி. அது கலந்து கொண்டு இந்த ஜனவரி மந்த் அல்லது பிப்ரவரி மந்த்லேயே பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தை முடிச்சுட்டு மேலும் ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தலைவருடைய வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகும்னு தகவல் வந்துருந்துச்சு. ஆனால் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி ஆகஸ்ட் தான் தலைவரோட வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. மேலும் ரஜினி ராமர் கோயிலுக்கு போகிறது நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க? ரஜினி மேலே எவ்வளவு சர்ச்சைகள் வந்தாலும் ரஜினி எப்பவுமே ஒரு மிகப்பெரிய புள்ளியாக தான் இருந்துட்டு வராரு. உங்களோட கமெண்ட்டுகளை மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.